ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்துட்டு லுக்கி கிராஃப்ட் பட் சம்திங் சுமார் இப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணணும்னு தெரில, அது பண்ணலாம். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த நம்ம காய்ஸ்லாம் யார் இருக்காங்கன்னா என் தங்கச்சி ரித்திகா, அடுத்து என் மச்சான் மச்சான்னு சொல்லாமல் தம்பின்னு சொல்லியிருக்கேன், 2வது தம்பி. அடுத்து இங்கே யார் இருக்கான்னா என்னோடய தம்பி, அவன் தம்பி தான் முகேஷ் அவன். அடுத்து நம்ம ஃப்ரெண்டு விஸ்வராமன், அவனும் இருக்கான். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே போவோமா, நம்ம இன்றைக்கி வந்துட்டு அறுவடையெல்லாம் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு அறுவடை பண்ண போகிறோம். மாடு கொஞ்சம் பாப்புலேஷன் குறைக்க போகிறோம், ஏன்னா அது அதிகமாக போயிட்டே இருக்குது. இருக்கலாம் அடிக்கடி இப்போ இந்த ரோடை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். போன வீட்டில் உங்களுக்கு கான்செப்ட் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏதாவது சொல்லணும்னா இப்போ ஒரு ஆளாக சொல்லுவோம். விஸ்வராமன், நீ எதாவது சொல்லணுமா சொல்லுவோம். நம்ம ஒரு ஸ்விம்மிங் பூலை ரெடி பண்ணி அதில் ஃபிஷ்ஷை வச்சு விட்டோம். என்ன ஃபிஷ்ஷை வச்செல்லாம் விட முடியாது, அதிலே தன்னால் வந்துடும். நம்ம வச்ச உடனே அதுவும் வந்துடும். நம்ம வந்துட்டு தூண்டியில் போட்டு பிடிச்சிக்கலாம். தூண்டில் சேர்த்து கூட இது இருக்குது, அது இது இருக்குது, அதை செய்யலாம். அடுத்து என்னோட தங்கச்சி சொல்கிறா. சொல்லு, நீ இங்கே சொல்லு தாராளமாக சொல்லு. நீ இது சொன்னா லாஸ்ட்டாக. இப்போ வந்துட்டு என்னோட மச்சான் தர்ஷன் சொல்கிறா. இது என்ன சொல்லணும்னா சொல்லு. இப்போ கொடுக்குறது தான், அதுக்கப்புறம் டைம் கொடுக்க மாட்டாங்க. நான் கண்டிப்பாக விளாடணும். இதெல்லாம் யாரா கேட்டா உன்ன சும்மா நேரா. அடுத்து நீ சொல்கிறா முகேஷ் பாண்டி. இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்விம்மிங் பூல் பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே கூட போய் மீனை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஃபுட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்படியே அதில் போய் போதும் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது. ஓகே, என் தங்கச்சி ரித்திகா சொல்லு. ஸ்விம்மிங் பூலில் எப்படி டால்ஃபின் அதுவாக வரும். அது மீன் வந்ததும் தண்ணி தான் மீன் வந்துடுவோம். நம்மளாவும் விடலாம். நம்மளா விட்டா இருக்கும், கண்ணுக்கு தெரியும். அதான் வந்துச்சுன்னா நம்ம கண்ணுக்கே தெரியும். நம்மளாவே இப்போ நம்ம அறுவடை பண்ணணும். ஃபுட்டெல்லாம் இல்லை நம்மள்கிட்ட. அறுவடை பண்ணி போய் நாங்கள் ஃபுட்டை ரெடி பண்ணுவோம். இப்போ வந்துட்டு என்ன ஐடியாவில் நான் இருக்கேன்னா, இந்த அறுவடையை முதல்ல முடிச்சிடுவோம். நான் பேசும்போது குறுக்க பேசாங்க. நம்ம அறுவடையை முதல்ல முடிச்சிடுவோம். நம்ம அதுக்கப்புறம் வேணால் வந்துட்டு உட்காரு. இப்போ நாங்கள் ட்ரெயினில் தான் திருப்பதியிலேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயினில் தான் இருக்கோம். அறுவடை பண்ணிவிட்டு அதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்து ஆட்டுக்கு கொடுத்து திருப்பியும் பாப்புலேஷன் அது எடுத்து திருப்பி அதை கொன்று கருத்து எடுத்து சாப்பிட்றோம். அப்பா ஃபுல்லாக முடிக்கணும். அதாவது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் பார்த்தேன், அது செய்யலான்னு இருக்கேன். அது என்னன்னு உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே அறுவடை பண்ணுற சாக்கில் ஏதாவது சொல்லணும்னா என்ன ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முக்குள்ளே போகலாம். சொல்லு. ரொம்ப நிறைய நாங்கள் எடுத்துக்கணும். நைட்டு வந்து சாமி குளிச்சு வீட்டில் வைக்கலாம். தோட்டத்தில் ஏன் லூசுங்களா? சும்மா இருங்க. இது எப்படியே பேசிட்டு இருக்கீங்க? இப்படியா பேசுவாங்க? ஒழுங்கா பேசுங்கடா. அப்படியே நாங்கள் இது ஒரு இது மாதிரி வைக்கணுமா இல்லை வேணாமா? எது மாதிரி? ஒரு மரமாக இருக்கிற மாதிரி. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம், அதை சொல்லுங்கடா. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். அதுக்காக நம்ம வீட்டில் நிறைய சேப்ளிங்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். வாங்க, மூணையும் அறுவடை பண்ணிக்குவோம். ஃபுல் காட்டா? ஓ மை காட், கண்ணா அறுவடை பண்ணுறோம். ட்ரெயின் ஆடிக்கிட்டே இருக்கு. ஆமாம் சாப்பாடு சாப்பிட்டோம்ல, பொட்டேட்டோவை திருப்பி நட்டுக்குவோம். விட கிடைக்கும், யூஸ் பண்ணிக்குவோம். வாங்க பையன் சும்மா இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஓகே, இதில் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வீட்டு வேணா சும்மா நீங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணிருக்கல. வாங்க, இதையும் அறுவடை பண்ணிக்குவோம். இருங்க. இப்போ வந்துட்டு எல்லா வீட்டுட்டையும் அறுவடை பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இதான் பேசணும்னா பேசுங்க. நானே டைம் பாஸ் யாரும் இல்லாமல் ஊருக்கு வந்து உங்களால் பேசிடுறேன். ஒரு ஆளாக பேசுங்களேன் ப்ளீஸ். அறுவடை திருப்பதியில் போய் கொண்டு வைக்கலாமா? அறுவடை திருப்பதியா?
ஓ திருப்பதி கட்டி அதில் வைக்கணுமா? சாமிக்கு நிலத்தை எழுதி வைக்கணுமா? கொடுக்கணுமா? நம்ம யூடியூப் சேனலில் 1K ஃபஸ்ட்டு அடிக்கிட்டோம். 1K அடித்த உடனே திருப்பதியை கட்டி சாமி கும்பிட்டுலாம். இரு நான் சொல்லிக்கிறேன் இருடா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் சின்ன பிள்ளைலாம் யாரும் கேட்டுப்பா. ஏன்டா விஷயம் நம்ம எதுவுமே பேசாமல் எதை பேசுகிறா? நம்ம மக்கள் சும்மா பேச்சு தான் பிடிச்சிருக்கு. ஸ்விம்மிங்களா அறுவடையை முடிச்சுட்டு கட்டுவோம்டா. அதெல்லாம் முடிஞ்சிடும். கிட்ட வந்து சொல்லு நம்மள்ட்ட மைக் இல்லைல்ல. நம்மளோட மச்சான் வந்து இது கோயில் கட்டுவான்னு சொல்லியிருக்கான். பக்கத்துல ஒரு மரம் கட்டி செடி கட்டி ஏதாச்சும் ஒன்று வைக்கலாமா? இதுக்கு எவ்வளோ டார்கெட் வைக்கலாம்னா ஒரு 10K லைக்ஸ். 10K லைக்ஸா? லைக்ஸ் ஓகே ஓகே. 10,000 கேலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்கடா. நம்மளுக்கே ரொம்ப லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. ஏன்டா 1K 1000 லைக்ஸ் 1K தான். இது வண்டி நின்றுச்சு. கோல்டன் பட்டன் இங்கேயும் கோல்டன் கடை வந்துருக்காங்க. அதை ஹாட் சீட் பண்ணி தான் வரும். ஏண்டாடே 178 சப்ஸ்கிரைபர் தான் சில்வர் பேசுறீங்களா? அது அது இது சில்வர் இல்லை, அது டைமண்ட் டைமண்ட் டைமண்ட். மாட்டிட்டோம். எல்லாத்துலையும் இருக்குமா? அது செக் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் கிடையாது, அதெல்லாம் சும்மா. காய்ஸ் இப்போ நைட் ஆயிடுச்சு. நம்ம இங்கே நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. ஜாம்பிஸோட விளையாடலாமா? ஓப்பன் சாட். ஆமாம் சாவடிச்சான்னு வச்சுக்கேன். இன்கேஸ் பண்ணி எல்லாம் பேசுங்கடா. ஏன்டா இப்போ நம்ம தான் இப்போ பேசுகிறான். டேய் 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 ஏன்டா எத்தனை மீட்டரா சொல்லியிருக்கேன்? எத்தனை இப்போ நம்ம விவசாயம் கொள்ளுமே கொண்டுருவோம். ஏன்னா இவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். திருட்டுப்பேன். திருடிட்டு போறாங்களா? நம்ம பார்த்து செஞ்சுட்டுலாம் கலப்படாது. நம்ம ஃபார்முக்குள்ள வந்தா ஒரே நம்ம தான் ஆல்ரெடி ஆயிரம் கொண்டுட்டோங்க. பக்கெட் சேர்த்துக்கு இது ஃபுல்லாக முடிச்சுட்டோம். ஃபுல்லாக பிளான் பண்ணணும். யாராவது பிளான் பண்ணுறீங்களா? இங்கே தர்பூசணியா? நம்மள்ட்ட தர்பூசணி இல்லைடா. அதுக்காம பம்கின் இருக்கு. இருக்குமா? நம்ம பள்ளி குட்டிஸ்லாம் கேரட்டு தான் சாப்பிட்றாங்க அதிகமாக. இந்த வீடியோ அதிகமாக போயிட்டு போல கேட்கணும். எத்தனை நிமிஷம் தெரியல. பார்த்தா எல்லாம் 10. டேய் 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 உருட்டலாம். ஆனால் ஓரளவு உருட்டலாம்டா. டேய் இவ்வளோ விட்டாதீங்கடா. பாருங்கடா இந்த நியூஸ் பேரில் அங்கே ஒழுங்காக ஃபுல்லாக அறுவடை பண்ணிடுவோம்டா. காய்ச்சலோ காய்ச்சலையோ நல்லாயிருக்கும். இது தேன் வடி ஆரம்பிச்சிச்சு. தேனை இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். ஆமாம் தேன் நான் உனக்கு எடுத்து காட்டுறேன். தேன்
அடிச்சு விடாதடா, நீ ஊருக்கு போயிடுவடா. இதுக்கப்புறம் நான் தானே செய்யணும், சும்மா இருக்குடா. ஆமாம் மதுரைக்கு அவன் ஊருக்கு போவான். சரி நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது, அங்கே காட்டணும். அது என்னன்னு தெரில. மதுரையில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மதுரைன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. அதான் சொல்லணும். சரி गाइस, நீங்க கோட் படம் பாத்துட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. என்ன படம்? கோட். ஓ விஜய் ஃபேன்ஸ்ல பரவாயில்ல. யாரெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் அவங்களுக்கு கமெண்ட்ல போட்டு கமெண்ட்ல ஒரு ப்ளூ கார்ட்டை தெரிச்சு விடுங்க. யாரெல்லாம் அஜித் ஃபேன்ஸ்லாம் தெரிவிக்க விடுங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் பச்சை கலர் விஜய் ஃபேன்ஸ்லாம் லைக் போடுங்க. அஜித் ஃபேன்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஹா ஒன்று மாதிரி தானே ஒரு ஆள் வேணும். கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. தெரிக்க விடலாம், கவலைப்படாத. தெரிவிக்க விடலாமா? இருங்க, இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய்ட்டு நம்ம பாப்புலேஷன் மாடு பாப்புலேஷன் ஆமாம் நைட்டாக எடுத்துட்டு அங்கே போய்ட்டு மைனிங் வேறு போனாச்சு. நாங்கள் ஒரு மாடை சாவடிக்கிறாங்க. அது அவ்வளோ கடந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஏன் இவ்வளோ வர்றது? நம்ம தான் பாப்புலேஷன் பண்ணுறோம். விடக்கூடாது. நம்ம சர்றன்னு பண்ணலாம், ஆனால் வளர்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஃபீல் பண்ணுறேன். அதான் நம்மளுக்கு வேகமாக வளர்ந்துருது இல்லை, அதனால எடுத்துக்கலாம். சின்ன மாடுலாம் சாவடிக்காதடா. சின்ன மாடெலாம் நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்கும், அது நல்லா பெருசாக இருக்கும். இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். லெதர்லாம் நம்மளுக்கு இருக்கும். லெதர்னா என்னன்னு தெரியுமா எல்லாருக்கும்? மாட்டோட கண்ணுக்குட்டியாக கொண்டுட்டோம். கண்ணுக்குட்டி வெளில வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நைட் ஆகலடா இன்னும். ஏன் அது வெளில வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நம்மள்ட்ட நிறைய இது கிடச்சிருக்கு. எல்லா ரிசோர்ஸஸையும் வைக்கணும். தேன், ஆமாம் தேன், நல்லா ஞாபகம். கைஸ் இது ஃபுல்லாயிட்டு. ஏய் சூசு. ஏய் இங்கே வீடியோவில் பேசுங்கடா. அங்கே என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க? அங்கே தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க. டேய் இங்கே பாருங்களா. டேய் ஆமாம் இப்போ செய்வோம். இங்கே செய்ய போகிறோம். எந்த இடத்துல செய்யலாம்னு சொல்லிடுவோம். ரோட்டில் தான் செய்யணும். இந்த இடத்துல தான் செய்யணும். இங்கேயா? இது மேலே ஹைவே வந்துடும். இங்கே இந்த இடம் மேலே மேலே பிரிட்ஜ் வரும். இங்கெல்லாம் இங்கே கட்டணும். இங்கே வேணா கட்டணும். இங்கே ஒரு டேம் இருக்கு. செப்டி டேம் தான். அதெல்லாம் கிடையாது. இது ஒரு டேம், ஜஸ்ட் டேம். உங்கள்கிட்ட பேசினா டைம் போக தெரியல. நான் சீக்கிரம் வந்து வேலையை முடிச்சுட்டு டேங்க் இல்லடா, டேமு. தண்ணி ரிசோர்ஸ் வச்சதுக்காக இது. ஏய் சூசு, ஏன் என்ன இடம் இல்லை? இருங்க இருங்க இருங்க. நாங்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆமாம் இங்கே இடம் வச்சுருவானா அவ்வளோ. வேற சொல்லி கூப்பிடுவோங்க. முகேஷ் பாண்டி. முகேஷ். சரி சரி இங்கே பாருங்களா. என்ன அப்படி பண்ணுறீங்க? ஸ்விம்மிங் பூலடா இது டேமு. இந்த டேம் வச்சு டேம்லேயே மீன் இருக்குமா இல்லை ஸ்விம்மிங் பூலில் தான் இருக்குமா? ஸ்விம்மிங் பூலில் பூரா மீன் இருக்கும். ஆனால் இந்த மைன்கிராஃப்டில் இருக்கும். நம்ம ஒரு குளத்துல குளமா பக்கத்தில் கடலே இருக்கும். ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறுல போய் கடலெல்லாம் இல்லை. வாயமுறா கண்டாடி வேற சொல்ல. கடலெல்லாம் நம்மள்ட்ட இல்லைடா. அது படிக்கட்டு. சரி வாங்க ஸ்விம்மிங் பூல் கட்டலாம். பக்கத்துலேயே சொல்லுங்க. தண்ணி மறக்காம பார்த்துக்கோங்க. பார்க்காம சரி எல்லாம் ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக இந்த வீடியோ போயிட்டுருக்கு. வீடியோவை நீங்கள் பார்க்கணும்.
லைக்கும் சப்ஸ்கிரைபும் பார்க்காமலே உனக்கு போடுவோம் வா. ஃபுல்லாக பார்க்குறீங்களோ இல்லையோ லைக் சப்ஸ்கிரைப் யார் யாரெல்லாம் இன்னைக்கு புதுசாக பார்க்குறீங்களோ நீங்கள் லைக் தெரிவிக்க விடுங்க. அப்போ தான் மேலும் லைக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி 1 2 3 4 ஒரு லைக் 8 பிளாக்ஸ் வச்சுக்குமா? இவ்வளோ பெருசு போதுமா? ஸ்விம்மிங் பூலு இன்னும் நீ நிறையா உடைக்கணும். ஃபஸ்ட் டைமாக ஒரு இதை பில்டு பண்ணுறோம். நீங்கள் இப்பயே கேட்டதுனால தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன். அது எனக்கும் மறந்து இவங்கெல்லாம் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு கொஞ்சம் முடிஞ்சு. ஆனால் என் தங்கச்சி ரித்திகா மட்டும் கொஞ்சம் நல்லா விளையாடுவா. கொஞ்சம் நல்லாவே விளையாடுவா. இந்த ரித்திகா இந்த இடத்த அப்படியே விட்டு வச்சுமா? சவல் தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். சவல் சவல்னா மண்ணு நோண்டுறது. அது இந்த வீடியோ கூட முடிச்சுக்கலாமா? கட்டி முடிச்சுக்கலாமா? முடிச்சுட்டு பார்ப்போம். பார்ப்போம்லாம் கிடையாது, முடிக்கணும். ஆல்ரெடி ரொம்ப நேரம் போயிட்டு போல இருக்கு. இதுதான் நம்மளது ஹை போல இருக்கு. எனக்கே பயமா இருக்கு. அது எனக்கு அப்புறம் தான் 2 நாள் ஃபீவர். அது கிடக்கு காய்ஸ்லாம் சொல்லக்கூடாது. 7 இருக்கு. இப்போ நம்ம தேன் அடிஞ்சிச்சுலாம் தேன் எடுக்கணும்ல. தேன் எடுக்கிறதுக்கு பாட்டிலெல்லாம் எடுத்துட்டு போவோம். இங்கே நம்மளோட பாட்டில் இப்போ தான் வச்சு தேன் எடுக்கணும். இப்படி எடுத்தாலும் தேனி வந்து கொட்டும். அங்கே உள்ள தேனி இல்லாததுனால நமக்கு கஷ்டம். இல்லைன்னா நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன்னா அப்படியே வந்து கொட்டு வாங்கிட்டு தானே விட்டுருவேன். அது கிடக்கட்டும். வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டேம்லேருந்து அடியா தண்ணி எடுத்துக்குவோம். யாருக்கு அந்த டேம் பிடிச்சிருக்கு? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? யாரெல்லாம் ஸ்விம்மிங் பூலுக்கு ஓட் பண்ணுறீங்க? யாரெல்லாம் டேமுக்கு ஓட் பண்ணுறீங்க? என் மச்சான் வந்து டேமுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலுக்கே டேம்ல தான் தண்ணி வைப்பாங்க. அப்போ டேம் போகல. இந்த டேம் உடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரோடு தண்ணி வந்து எல்லாம் வந்துடும். அந்த இடத்துல ஒரு பாம்பு இருந்துச்சு. அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாம்பு இருந்துச்சு, வில்லேஜோட பாம்பு. அந்த பாம்பு உனக்கு தெரியுமா? இங்கே வச்சிருந்தாங்க, வில்லேஜில் வச்சுருந்தான். அது தெரியுமா உனக்கு? ஆமாம், நான் வீட்டிலலாம் தனியாக வரேன். அதாங்க நானும் எத்தனையோ நாளாக தேடிட்டு இருக்கேன். யாரா 2 பேர் எப்படா விளையாடுறாங்க அப்படின்னு. என்ன நீ சொன்ன வேலையை செஞ்சிடலாமாடா? விஸ்வா, நீ சொன்ன வேலையை செஞ்சிடலாமா? போச்சு தண்ணி பிடி. வீட்டுக்குள்ள தண்ணி ஊற்றிட்டோம். டேமை உடைக்கணுமா? ஒரு வாட்டி உடைப்போம். இந்த கால் எடுத்து ஓகே. டேமை ஒரு தண்ணி கொடுக்கோமா? சரி, கொஞ்ச நேரம் தான் உடைப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி வச்சுருவேன். உங்களுக்கு காலை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்கள் ரோட்டுக்கு தண்ணி போட்டுக்கோ. தண்ணி ரோட்டுக்கு அது அப்படிதான். பாக்கெட் ஊற்றினா நம்மளுக்கு அப்படி தான் வரும். எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். அது குளத்துலடா. இப்போ இந்த பக்கம் ஒன்று நான் உங்களுக்கு அது செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே பாரு. இப்போ 2 பக்கமும் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 2 பக்கமும் ஈக்குவல் ஆகிட்டா இங்கேருந்து எவ்வளோ தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஒரு ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்லப்போனா. இதை உடச்சி விட்டா எல்லாத்துக்கும் தண்ணி போயிடும். அப்படி இல்லை, நம்ம அப்படி நான் சொல்லலை. காலை வச்சுக்கா கொஞ்ச நேரம் அப்படி மடக்கி உட்காந்துக்கலாம். ஓகே, நம்ம அப்படியே லாவாயும் பண்ணாலும் ஆக்சிஜன் வரும். ஆக்சிஜன் ஒரு ஸ்டோனும் வரும். அவ்வளோ இடம் இருக்குல்லடா. நான் வரேன்டா முகேஷ் கிட்ட வரேன்டா. கவலைப்படாதா? சும்மா நீங்க நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். லூஸ் மாதிரி பேசாங்க. ஏன் அவளை அப்படி சொல்ற? ஏன் அடிபடி செத்து போடுவாங்க என்கிட்ட? ஆமாங்கிற அது வில்லேஜஸ் அவளை எல்லாம் தான் வந்து உட்காருவானுங்க. வழியில் இங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். நம்மளுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்காக தான் நான் இதை செய்கிறேன்.
புரியுதா? இதில் வந்துட்டு ஜாம்பி டீச்சர் எல்லாம் வந்து கிடக்கும் புரியுதா? ஏய் கோல் கிடைக்குதா? இது வந்துட்டு ஒரு இது மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? இங்கே வந்துட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு போவானுங்க. அந்த மாதிரி நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சும்மா விட்றா நீ வேற. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஸ்டோன்லாம் உடைக்க பிக்கேட் கொடுத்துட்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டு போங்க. உங்களால் தான் இந்த வீடியோவை நான் யூடியூப்லேருந்து தூக்க போகிறேன். சும்மா சொன்னேன். நம்ம காய்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் லைவ் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. அது செய்யணும். என்ன உங்களுக்கு ஆசையா? சரி ட்ராமா முடியுமா? ஓகே, என்ன சொல்லுவாங்க சொல்லு காய்ஸ். ஃபுல்லாக பாருங்க, பிடிக்கும். ஏன் நீ வேற சும்மா நீ ஆல்ரெடி பிடிக்காம தான் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கடா. நீங்கள் அடுத்த வீடியோக்கு நீங்கள் கமெண்டில் என்ன பண்ணணும் அனுப்புங்க, நாங்கள் செய்கிறோம். ஆமாம் அனுப்புங்க. சேலஞ்ச் ஈஸ்வரம் தான் கட்டாயம் ஏதாவது. ஏய் முகேஷ் இங்கே கிட்டவா கிட்டவாடா. இப்போ நீ வந்துட்டு ஒரு நம்ம திருப்பதியில் இருக்கிறதுனால ஒரு கோவிந்தா சாங் போடு. கோவிந்தா ஹரி கோவிந்தா. ஏதாவது கோவிந்தா சாங் போடு. என்னது என்னடா இதை பண்ணுறீங்க? ஐயோ நீ சொன்ன சும்மா கமெண்ட் இங்க வாங்கிட்டு வா. நீ சொன்ன மாதிரி அடுத்து என்ன பண்ணலாம்? சேலஞ்சா வராது, கழுவி கழுவி ஊற்றி தான் வரும். அது ஏழுமலை ராஜா. சும்மா இருங்க வந்தோடனே உங்களால் மறந்துட்டான். பிகாக்ஸ் ஓதான் இருக்கு. ஆமாம் ஸ்டோன் பிகாக்ஸ். ஏய் நான் இப்போ முடிக்கிற வீடியோவை நீங்கள் சும்மா இருங்க. ஐயோ ஆமாம் லாஸ்ட்டாக மைனிங் பண்ணலான்னு நினச்சேன். இவங்க ஸ்விம்மிங் பூல் அது இதுன்ட்டாங்க. என் மனசும் மாறிட்டு ஏது அயனில் காப்பரு. ஏய் 1 மணி நேரத்துக்கு போல இருக்கேன். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண வீடியோவை நம்ம அவ்வளோ நேரம் விளையாட முடியாது. ஸ்விம்மிங் பூல் லக்கு காப்பர் கிடையாது. நீ தான் அயனை நினச்சி மைண்ட் கிராஃப்டில் எல்லாத்தையும் ஒன்று எடுத்துட்டு இருக்கப்போ. நானும் ஃபஸ்ட்டு காய்ஸ் இது ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு என் மச்சான், இன்னொரு மச்சான், எங்கள் அத்தை பையன், எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன், அவன் ஒரு மிகப்பெரிய மைண்ட் கிராஃப்ட் ப்ரோ பிளேயரு. அப்படி தான் சொல்லிட்டு கொடுக்குறான். அது என்னன்னு தெரில. அவன் வந்துட்டு அந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன மைண்ட் கிராஃப்ட்னு சொல்லணும். எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி விளாட்லாமா அப்படின்னு தோணுச்சு. சரி விளையாடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன்னா, நான் அப்போ வந்து சின்ன பிள்ளை ஒரு எத்தனை படிப்பேன், ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிப்பேன். அப்போ வந்து எனக்கு தோணுச்சு சரி ஒரு வாட்டி விளாண்டு பார்ப்போம், நம்மகிட்ட தான் செல்லு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டு பார்த்தேன். நல்லா பிடிச்சிருந்துச்சு. என்ன எப்படி பண்ணேன்னா, நான் அப்போ வந்து மைண்ட் செட்டில் வந்துட்டு கையாபுரம்னு ஒரு நாடு வச்சுருந்தேன். அது இவங்க எல்லாருக்குமே தெரியும். இல்லை தெரியுமா? அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், மண்ணிலே வீடு கட்டி வச்சுருப்பேன். பெரிய வீடா பக்கத்தில் ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டு ஃபுல்லாக வச்சுருப்பேன். அந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருப்பேனா உடனே வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இது வேறு. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வச்சுருந்தேன். அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது அந்த கையாபுரம்னு போர்டு மாட்டியிருந்தேன் அந்த வாசலில். அந்த அந்த மண்ணாலேயே செஞ்ச அந்த ஒரு வாளுக்குள்ளே வந்துட்டு கையாபுரம்னு ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு விளாண்ட மைண்ட் கிராஃப்ட். அது கிராஃப்டிங், அது பேர் மைண்ட் கிராஃப்டிங்.
நம்ம அப்போ வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருந்தோமா லுக்கி கிராஃப்ட். அதுக்கப்புறம் மைண்ட் கிராஃப்டில் தப்பு சொல்கிறேன் உங்களால் தான் சும்மா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டு மாறிக்கிட்டு இருந்தேன். அது இதே மாறிக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓ மை காட், அப்படிலாம் தண்ணி போகாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் போகாது. ஒன்றா சும்மா நிறுத்திக்கா. ஓ மை காட். அப்போ வந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாதா. நானும் வந்துட்டு சரி விளாண்டு பார்ப்போம் சும்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் விளாண்டேன். விளாண்டனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி அந்த கல்யாணம் இருக்கு இல்லையா, என்னோட பக்கத்து வீட்டு அப்படியே வச்சுட்டேன். இடிக்காமல் ஒன்றும் செய்யலை, அப்படியே வச்சுட்டேன். அப்போதான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு மரம் வளர்ப்போம். அப்படி பக்கத்தில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, நம்ம வந்துட்டு நான் என் மச்சான் விளாட்றேன் சொல்லிட்டு இருந்தான். என் மச்சான்கிட்டே போகலாம் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த இடம் இருக்கு இல்லையா, ஏண்டா இன்ஸ்டாவா எனக்கு இல்லைடா சும்மா இருக்கான். நான் அப்போ வந்துட்டு யோசிச்சுட்டு அந்த வருவான் நம்ம இங்கே இருக்காங்க கூப்பிடுவான் அப்படின்னு. அவனுக்கும் அப்போ தெரியாது போல பெருசா மைண்ட் கிராஃப்ட்னா. அவன் சும்மா நூறு மாதிரி இருந்தான். ஓமே காட் சும்மா இருக்கான். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ எங்கே வருவான்னு காத்து கிடந்தேன். அந்த கடைசி வரல. எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம தான் போர்டெலாம் மாட்டிச்சிருந்தேன், பெரிய இதெல்லாம் வச்சுருந்தேன். அப்போ தான் வந்துட்டு நான் அப்போ வந்து ஜில்சோன் ப்ரோ இருக்கார்ல, அவரோட இதுதான் பார்த்துருப்பேன். மணி 1:13 இரு ஜில்சோன் ப்ரோவோட யூடியூப் சேனல் தான் பார்த்து அவர் ஃபார்மிங்லாம் வச்சார். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ தான் ட்ரீ ஹவுஸ் வச்சு வெட்டியிருந்தாரு, அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணியிருந்தேன், அவங்க இது வந்து ட்ரீ ஹவுஸ்லாம் பார்த்தது வந்து இது 5th படிப்பேன். அப்போ என்னன்னு தெரில. இந்த மாதிரி காசு வந்து நாமளும் ட்ரீ ஹவுஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், மரத்தில் நான் வளர்த்தேன். அவ்வளோ ஸ்டாக்காக வளர்த்தேன். நிறைய மரம் வளர்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அவன் வரமாட்டான், நம்மளே தேடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நல்ல இது வச்சுருந்தான். அந்த மாதிரியே ஃபார்மிங்லாம் வச்சுருந்தான். எனக்கு பொறாமையாக இருந்துச்சு. அவன்கிட்டே போயிடுவோம், நம்மளே போயிடுவோம், அவன் எதுக்கு வந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனால் போனோம். போகிறேன் வேறு பயமுக்கே வந்துட்டேன். சுற்றி நின்றுட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அங்கே வந்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்தான். என்னடா இது கிராஃப்டிங் டேபிள்லாம் அப்போ தான் ஜன்னலாக வச்சுருப்பேன். அப்போ தான் வருவான் டிஃப்ரெண்டாக அழகாக இருக்குது. தான் கிராஃப்டிங் டேபிள் தான் என்னோட இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜன்னல்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் ஜன்னல் இருந்துச்சு. அதை நினச்சிட்டு நானும் அப்படியே இருந்தேன். இந்த வீடியோ முடிச்சுக்கோமா, இதை மட்டும் முடிச்சுக்கோமா, கடுப்பாக இருக்குது நம்மளுக்கும் சொல்லி உன்னோட கதை பண்ணேன். அப்போ வந்துட்டு நானும் வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஒன்று வராது போல, வரமாட்டான் போலக்கு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டு அப்படியே அவனோட இங்கேயே ஒரு இடத்துல ஸ்டாக்ஸாக தான் நிறைய விட்டு மட்டும் தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் கட்டி பார்த்தேன்.